Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற முக்கியமான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ 11th காமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் இருக்குது. இந்த 3 நாளில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சென்டம் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை அபோவ் 90 எடுக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஆவரேஜாக மார்க் எடுக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் லேட் ப்ளூமர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் மார்க் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஐடியா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 11th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33 சாப்டர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த 33 சாப்டர்ஸ்க்கும் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே அட்டென்ட் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு கேட்டுருவாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அபோவ் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ காமர்ஸில் மொத்தம் நமக்கு சாப்டர்ஸ் 1 to 33 33 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 33 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ், சரியா? 33 சாப்டர்லயும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபுல்லா தரோ பண்ணிக்கிறோம். அப்படி தரோ பண்ணிக்கிட்டோம்னா 18 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 18 into 1 18 மார்க்ஸ் எடுத்துடலாம். இந்த 33 சாப்டர்ஸை விட முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன இந்த 33 சாப்டர்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சாப்டர் 2 to 7, 2வது சாப்டர்ல இருந்து 7வது சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் சாப்டர் 12ல இருந்து 20 வரைக்கும், 12th சாப்டர்ல இருந்து 20th சாப்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் 22ல இருந்து 29 வரைக்கும். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே முக்கியமான சாப்டர்ஸ். இதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது எவ்வளவு? ஒரு 6 சாப்டர்ஸா? இது ஒரு 9 15 ப்ளஸ் இது ஒரு 8 23 சாப்டர்ஸ் பார்க்கணும். 10 சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு இந்த 23 சாப்டர்ஸ் நீங்க தரவா படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, 6 2 மார்க் கொஸ்டின்ஸ், 6 3 மார்க் கொஸ்டின்ஸ், 6 5 மார்க் கொஸ்டின்ஸ். அறுபது பிளஸ் இந்த 18 சேர்த்தோம்னா 78 மார்க் எடுத்துட முடியும் 90. அப்ப 100க்கு 88. இது குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. இந்த 23 சாப்டர்ஸ்ல நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா இந்த கான்செப்ட் வரும். இதே இந்த 23 சாப்டர்ஸ்ல நீங்க இன்டீரியர் கொஸ்டின்ஸும் சேர்த்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி. அப்புறம் மேபி சம்டைம்ஸ் 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்டீரியரா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 23 சாப்டர்ஸ்ல நீங்க இன்டீரியர் கொஸ்டின்ஸும் சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா பிளஸ் இதுல 2 மார்க் வாங்கலாம், பிளஸ் இதுல 3 மார்க் வாங்கலாம், பிளஸ் இதுல ஒரு 5 மார்க்ஸ் வாங்கலாம். கண்டிப்பா இந்த 5 மார்க் வாங்கிடலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்டீரியரும் படிச்சிட்டீங்கன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வாங்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வாங்கலாம். அப்ப பிளஸ் இதுல ஒரு 5 மார்க் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டோம்னா 93 மார்க் 100க்கு 93 மார்க் நீங்க இன்டீரியரும் சேர்த்து படிச்சீங்கன்னா வாங்க முடியும். பிளஸ் இந்த 3 or 2 இதுல ஏதாவது ஒரு மார்க் நம்ம 2 மார்க்கே வச்சுக்கிறோம், மினிமமே வச்சுக்கிறோம், 95 ஆச்சு. மார்க்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும் நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. சென்டம் எடுக்கணுமா என்ன சார் செய்யணும்?
இந்த 5 மார்க்கும் நான் வாங்கணும். அப்போ என்ன செய்யணும்னா 33 சாப்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை தரவாக படிச்சிருக்கேன். சரியா? 33 சாப்டர்லையும் புக் பேக் தரவாக இருக்கணும். எந்த ஒரு கொஷினும் ஒமிட் பண்ணக்கூடாது. அப்போ 6 2 மார்க்கு, 6 3 மார்க்கு, 7 5 மார்க்கு அட்டன் பண்ணி 6 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 6 2 மார்க், 6 3 மார்க், 6 5 மார்க். இந்த 23 சாப்டர்ல இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் படிங்க. இந்த 23 சாப்டர்ல இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் மட்டும் தரவா படிங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 20 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 7 2 மார்க்கு, 7 3 மார்க்கு, 7 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ 33 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் ப்ளஸ் இந்த 23 சாப்டர் 2 to 7, 12 to 20, 22 to 29 இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 20 into 1 20 மார்க்ஸு, 7 into 2 14 மார்க்ஸு, 7 into 3 21 மார்க்ஸு, 7 into 5 35 மார்க்ஸ். மொத்தம் 90 out of 90 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்து சென்டம் அண்ட் அபவ் 90க்கான ஸ்ட்ராட்டஜி. இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு லெசன்ஸ் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸும் கம்மியாகும். பார்த்துக்கணும். இப்போ அடுத்து பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? சாப்டர் 1 to 33 எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸை தரவு பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் 25 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் 90. புக் பேக் கொஸ்டின்ஸ் 1 மார்க் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டோம்னா 18 into 1 18 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம். சரியா? இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா சாப்டர் 2ல இருந்து சாப்டர் 15 வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் தவிர மீது 2வது சாப்டர்லேருந்து 15வது சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 14 சாப்டர்ஸ்னுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தரவு பண்ணுங்க. இப்படி தரவு பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் தான் நான் சொல்றேன், இதுக்கு அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 2 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். எவ்வளோ ஆச்சு? 10 20 38 மார்க் அவுட் ஆஃப் 90க்கு ப்ளஸ் 10 மார்க் ஆட் பண்ணோம்னா 48 மார்க்கு 100. ஸோ ஃபெயில்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 33 சாப்டர்ல வெறும் 14 சாப்டர்ஸ் மட்டும்தான் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 14 சாப்டர், சாப்டர் 1 தவிர. இல்லை சாப்டர் 1 நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்படி படிச்சிட்டோன்னா குறைஞ்சபட்சம் இதுக்கு அதிகமாகவும் வரும், 3 கூட வரும், 3 கூட எழுதுற மாதிரி கூட கேட்கலாம். 2 2 மார்க்கு, 2 3 மார்க்கு, 2 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறது மாதிரி குறைஞ்சபட்சம் வந்துடும். அப்போ மினிமம் நீங்கள் 90க்கு 38 மார்க் எடுக்கலாம். 25 மார்க் எடுத்தால் பாஸ் ஆனால் 38 மார்க் எடுக்கலாம். அப்படி இப்படின்னு மிஸ்டேக்ஸில் போயிட்டா கூட பாஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இப்போ படிக்கிறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த மாதிரி, ஏன்னா ஒரு ஈஸியான கான்செப்ட் நம்ம படிச்சு கூட வந்து பாஸ் பண்ணிடலாம். பட் அந்த கான்செப்ட் எப்படி, அந்த ஐடியா என்னன்றது தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துட்டு இருப்பீங்க, ஃபெயில் ஆயிடுவோமோ. இதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்க்கலைன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்குருங்க. அதை இந்த வீடியோ இன்னும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.